வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கேஎல் டூர் வித் லில்லி. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்த காட்ட போகிறேன்னாக்கா, ரெஸ்டாரண்ட் ஜிஜாந்தாஸ் சுங்கைபுலு தெரியுமா? ப்ளஸ் ஹைவேக்கு நடுவில் ஜிஜாந்தாஸ் இருக்கும். அங்கே மேலே உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்றலாம். அங்கே தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா சத்திய காஜாங் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த இடத்த. ஸோ தான் ரெஸ்டாரண்ட் ஜிஜாந்தாஸுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் பேண்ட்லாம் ஓடும். ஸோ வந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாடிக்கிட்டு இருப்பார். டிக்டாக்ல லைவ் செஞ்சுக்கிட்டே பாடிக்கிட்டு இருப்பாரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே சுற்றி பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஜிஜாந்தாஸ் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். நான் இங்கே ஆர்வமாக போய்கிட்டு இருக்குது. சத்திய காஜாங் அஜி சம்சூரி. சத்திய காஜாங் வந்து காஜாங்கில் மட்டும் கிடைக்காது, நிறைய இடத்துல இருக்குது அதோட பிரான்ச்சு. நம்மளோட ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது காய். சாப்பிட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு நம்ம ஜிஜாந்தாஸை போய் சுற்றி பார்ப்போம். சாத்தியை மட்டும் வரல, மற்ற சைட் டிஷ் எல்லாம் வந்துருச்சு. மெயின் டிஷ் தான் இன்னும் காணும். ஸோ மெயின் டிஷ்க்காக வெயிட் பண்ணுற கேப்பில் ஒரு நாசிலமா ஒன்று அடிச்சு விட்ருவோம். நாசிலமா பிரிச்சாச்சு, வாய் ஊறுது. இது சாப்பிட்டோன்னே எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பழைய சீன கடையில் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. இதில் வந்து கால்ஃப்ளைங்கோட இருக்கும்போது அந்த ஃபீலிங் வருது. யோகா இருக்குது. நான் சாப்பிட்றத பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாத்தியே வந்தோடனே அடுத்த வீடியோ காட்டுறேன் நான். ஓகே, நம்ம ஆளு நம்மளுக்காக சாத்தி ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகே, terima kasih Encik. ஓகே, வந்து 6 குச்சி டாகிங், 6 குச்சி வந்து ஐயாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து மலாய்க்காரவங்க. ஸோ அவங்களுக்கு டாகிங், நம்மளுக்கு கோழி. இன்றைக்கி ஒரு வெட்டுவோம். உள்ள கோழிலாம் பார்த்தீங்களா, நல்லா ஜிம் அடித்த மாதிரி இருக்கும். ஒரு கோழி 70 காசு தான் ஒரு கோழி வந்து. ஸோ யாருக்காவது வேணுன்னா இந்த அஜி சம்சூரி இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த சம்பால் இருந்துச்சுல, அந்த சம்பாலும் அந்த கூவாவும் நல்லா சம்போ பண்ணிவிட்டு மொதல் வேலையை என்ன பண்ணணும்னா இந்த கரண்டியை சைட்டில் வச்சிடணும். நல்லா டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ அப்படியே எடுத்து ஒரு கிண்டிட்டு ருசிலாம் இதாங்க ருசி. சாப்பிட்டு வார்த்தை வர மாட்டேங்குது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சாப்பிட்டு முடிஞ்சு இந்த 6 வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். மினி மார்க்கெட், முகமது சன் எக்ஸ்பிரஸ். இது வந்து சைனீஸ் முஸ்லீம் கடலாம். ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிராக்கு கேஃபேன்னு இருக்குது. தெரில, எதுவும் முறுக்கு கடை போல, ஏடபிள்யூ. ஸோ அப்படியே இதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு புகை மாதிரி போகுது பாருங்க. ஃபேமிலி மார்ட், பர்கர் கிங், கேஎஃப்சி, அது எல்லாமே இந்த சைட் இருக்கும். ஏய், ஸோ பர்கர் கிங் வந்து இங்கிட்டு தான் இருக்குது. கேஎஃப்சி இங்கிட்ட ரைட் ஹேண்ட் சைட்டே இருக்குது. ஸோ கேஎஃப்சி வந்து பெருசு. கேஎஃப்சி பர்கர் கிங்கும் கேஎஃப்சியும் வந்து சரியான பெருசு. ஏன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருப்பாங்க ஆள். ஸோ இந்த கேஎஃப்சி இல்லைன்னா பர்கர் கிங்குள்ளே பூந்தீங்கன்னாக்கா இது மெயின் என்ட்ரன்ஸா, அது எங்கடா இருக்குது, அது பார்க்க மாட்டேங்குது. ஸோ அங்கிட்டு வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஹைவேக்கு நடுவில் மேலே உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம. ஓ, ஒன்றுக்கு இருக்குது. அலெக்சான் கடை கூட இருக்குது. நீங்கள் அப்படியே இங்கே ஸ்பாட் ஷோ வாங்கிட்டு நடந்தே போகலாம். நீங்கள் பூச்சவங்க வரைக்கும் நடந்து போகலாம், செந்தூல் வரைக்கும் நடந்து போகலாம், இல்லை பூச்சவங்கலேருந்து செந்தூலுக்கு நடந்து போகலாம். ஸோ
இதான் கேஎஃப்சிக்குள்ளே கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. வருஷம்லாம் உட்காந்துருக்காங்க, இடமே இல்லை. யோகா இருக்கும் அந்த இடத்துல. கேஎஃப்சிக்கு வந்து சாப்பிட்டோம்னா ராத்திரிலாம் யோகா இருக்கும். ஸோ அதான் பார்த்துக்கிங்க, கேரளா எப்போதும் இப்படி தான் இருக்கும். காலையில் ஆகிட்டா இந்த சைட்டு ஜாமாக இருக்கும், அந்த சைட்டு காடி போயிட்டுருக்கோம். சாயங்காலம் ஆகிட்டா அந்த சைட்டு ஜாமாக இருக்கும், இந்த சைட்டு காடி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஹைவேக்கு நடுவில் கேஎஃப்சியும் பர்கர் இருக்குது. ஸோ அப்போ வெளியாகும், கேஎஃப்சியிலேருந்து வெளியாகி காடிக்கு போய்ட்டு நம்மளோட ஜேர்னியை சமம் பண்ணுவோம். ஸோ இப்படி தாங்க இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ஜிஜாந்தாஸ். கேஎஃப்சியும் பர்கர் கிங்கும் பாலத்து மேலே, அதாவது ஹைவேக்கு மேலே ஒரு பாலம். ஸோ அந்த பாலத்தில் தான் இருக்கும். யோகா இருக்கா நான் பாருங்கள், சுற்றி பாருங்கள். கேஎஃப்சி தாத்தாக்கு ஒரு பாய் பாய் போட்டுட்டு பாய் 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 போட்டுட்டு வெளியாகும். இப்போ வந்து ஜேம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஜேமில் மாட்டி கீட்டி இப்போ போகணும். ஹாய் ஹாய் ஹாய்னு சொன்னோடனே முன்னுக்குள்ளவங்க திரும்பிட்டாங்க, அதனால் தெரியாத மாதிரி வந்துட்டேன். இப்போ காடிக்கு போயிட்டு இதோட வெளியாகும். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த ரெஸ்டாரண்ட் ஜிஜாந்தா சுங்கைபுலு இதோட vlog. ஸோ அடுத்த வாட்டி வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வந்து நான் காட்டுறேன். பை பாய்.